ஓகே நண்பா, நீ தட்டு இருக்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். சென்னிகிரி நீ நேரம் பார்த்தா சந்தில் போதுறது பெரிய ஆள்றா. நீங்கள் கொஞ்சம் வல்லத்தாடா போலாம். ஏன் கொஞ்சம் நேரமாக புறப்படுறதா? 8 மணி வரலும் தூங்கணும். ஓகேன்பா, இந்த கொஞ்சம் வயலு தான் இன்றைக்கி இருக்கணும். இதுக்கு தான் ராவடியான ராவடி 10 நாளாக ஏன சொல்லி வண்டியை வர சொல்லுத்தான் வர சொல்லுன்னு 10 நாளாக ராவடி. எவ்வளோ கார்த்தி பிடிக்கவே முடில. இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலான்னு இவன் என்னடான்னா 1008 காரணம் சொல்லிட்டு இருக்கிறான். மழை வந்துடும்னு இவன் சொல்கிறான். காட்டுக்காரருக்கு எது வந்தாலும் சரி இன்றைக்கே அறுத்து இன்றைக்கே சுற்றணுங்கிறாங்க. யார் சொல்லி என்ன பண்ணுறது? அரை மணி நேரத்தில் அறுத்து முடியல. பயிர் கட்டணும்பா. சுத்தமாக படுத்துக்கிச்சு. தட்டு படுக்கலாலும் பரவாயில்ல, சுத்தமாக படுத்துக்கிச்சு. இதை எங்கே போய் பொழுதோடு சுற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த காட்டுக்காரக்கா எங்கே போய் பொழுதோடு சுற்றுறது? கொஞ்சம் புழக்கமாக வேச்சிருந்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இதாட்டம் வரும். தட்டு மொத்தமாக வரும். எந்த அளவுக்கு அடப்பாக விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தட்டு வந்து இப்படி பயிர் மாதிரி தான் ப்ரோ வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தட்டை பொறுத்தவரைலாம் அடப்பாக விதைக்கிறது தான் நல்ல பயனுக்கு. புழக்கமாக விதைக்கிறது தான் மாட்டுக்கு நல்லாகும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டுக்குட்டி இது மாதிரி தான். மாட்டுக்கெல்லாம் போட்டிங்கன்னா 2 வயது தான் முடிச்சு கட்டிவிட்டு போயிடும். காடு வேறு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. காஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். காடு வேறு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. எந்த வாக்கில் படுக்கணும்னே தெரில. அத்தனை வாட்டத்துலையும் படுத்து கிடக்குது. வேறு ஒவ்வொரு தான் காடு காய்னா சூப்பராக இருந்துச்சு. காடு காய்ச்சி சரி காடு ஈரமாக வருது. சீசனில் இருக்கிறதுக்கெல்லாம் காடு ஓரளவு காஞ்சிருக்கணும். அது இல்லாத ஓரளவுக்குனாச்சும் எந்திரிக்கணும் நண்பா. இதெல்லாம் பாருங்கதா எவ்வளோ உடஞ்சி நிற்கிது பார்த்தீங்களா? இதெல்லாம் பாய் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிற்கிது. கொஞ்ச நாச்சும் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப படுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஓட்டுறது? ஓட்டு நெரிச்சு பாதிக்குள்ளே காட்டிலே இருக்க மாட்டேங்குது தட்டு. சரி வேறு வழி இல்லை, எப்படியோ நான் அறுத்தா ஆகணும். இது எங்கே ஆளுங்களை விட்டால் எங்கே இந்த அளவு படுத்து கிடக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு நம்ம தட்டு மாதிரியே தெரியுது. இந்த அளவு பாய் போட்ட மாதிரி படுத்து கிடக்குது. இதில் போய் எங்கே போய் கையில் இருக்கிறது? எல்லாம் போட்டு மென்று எடுத்து வச்சிருக்கு. ஆனால் இந்த அக்கா சொன்னது கரெக்டு தான். ஒரு நாளைக்கு இன்றைக்கி பொழுதோடு சுற்றுங்குது. இன்றைக்கி பொத்த முடியாது. நல்லா வெய்ய அடிச்சுதுன்னா நாளைக்கு வேணால் சுற்றி போடலாம். இன்றைக்கெல்லாம் சுற்றுறதுக்கு ஆகாது. டக்கு 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 டக்குன்னு கடை கார்த்தி வீட்டில் கூட நாளைக்கு விசேஷம் ப்ரோ. அதனால் அவர் இன்றைக்கி வந்து அறுத்ததே பெரிய விஷயம். என்ன மாதிரி கவனிச்சு
தட்டு சுத்தமாக படுத்துக்கிச்சு ப்ரோ. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, ஆனால் பாய் மாதிரி படுத்துக்கிச்சு. அதையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்க்குது, ஆனால் எடுக்க முடியல. நிலத்தோடனா ஓட்டிட்டா எப்படி எடுக்கிறது? கொஞ்ச நாளைக்கு உயரமாக இருந்தால் பரவாயில்ல, நிலத்தோட ஒன்றா பாய் மாதிரி ஒட்டிக்கிச்சு. மாட்டை கட்டி தான் மேட்ச் ஆகணும். இவ்வளோ மோசமாக இருக்குது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லு ராஜே, என்ன கட்டுற? என்ன மோட்டர்? அந்த காட்டெல்லாம் நம்மக்கிட்ட எதிராச்சு. வேணும்னா இன்னொரு சங்கர் பட்டறைக்கு போனால் உடனே எடுத்துகிட்டு வரலாம், வாங்கி தந்துடலாம். திறந்துருப்பான், நேரம் திறந்துருப்பான். இப்போ வாங்கிட்டு வர நாம் மோட்டர் காடி, ஏன்னா பழைய காடி கொண்டுகிட்டே போ. இதில் வேறு பாத்திக்கார வேறு போட்டுக்கிறாங்க, தண்ணி பாயிற மாதிரி. தட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மிஷினில் இருக்கிறதுக்கெல்லாம் எந்த ஏரியாவிலையா இருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி நண்பா, மிஷினில் இருக்கிறதுக்கெல்லாம் பாத்திக்கார போடாதீங்க. பாத்திக்கார போட்டிங்கன்னா தட்டு வளர்த்தியாக நிற்கும். பாருங்க, இதில் நிற்கிது பாருங்க. பாத்திக்கார முடிஞ்ச அளவுக்கு பாத்திக்கார போடாதீங்க. பாத்திக்கார போடாத அடிச்சிங்கன்னா தட்டு வந்து க்ளீனாக வரும். பாத்திக்கார போட்டிங்கன்னா தட்டு அறுக்கிறது க்ளீனாக வராது. வேறு இடிச்சிட்டு வருது பாருங்க, இந்த பக்கம் திட்டுலேயே வருதா, அதனால் இதை வந்து அந்தளவுக்கு கிளியராக எடுக்காது. இப்போ இந்த பக்கம் ஹைட்டாக தூக்கி முடிகிறதுனால அந்த பக்கம் பாருங்கள் உயரமாக தான் எடுக்கும், வேறு வழி இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடர்லாம் அறுக்கணும் அப்படின்னா பாத்திக்கார போடாதுங்க. அப்படியே மண்டச்சாடியாக விடுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, தண்ணி இல்லாதையும் ஒருத்தங்க பாத்திக்கார போட்டால் தான் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதுவும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வந்து மிஷினில் இருந்தால் கொஞ்சம் சேதாரம் ஆகும். எவ்வளோ தட்டு நிற்கும்னு வச்சுக்காங்களேன், இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. தலைவில் போய் அங்கேருந்து தான் இருக்குது வருங்க. இந்த பக்கம் போய் திறக்க முடியாது, பாட்டை இப்படி தான் போய் இருக்குது. அதனால் அதில் ஒரு பக்கமாகவே சாஞ்சிருக்குதா, இருக்கிற அத்தனை வாட்டத்துலேயும் சாஞ்சி போயிடுது. காடு வேறு கொஞ்சம் ஈரமாக கிடக்குது. தக்காடை கொஞ்சம் காயிட்டுங்கன்னா இன்னொரு மழை வந்தால் வீணாக போயிடும், அறுத்து சுற்றி போடலாம் அப்படிங்குது. சரி, நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஏன்னா போன மலையிலே ஒரு மலையில் விட்டுட்டோம், இந்த மலையில் விட்டால் எதுக்கு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகே நண்பா, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்டரில் வந்து ஸ்ரீராம் கட்டர் பெஸ்ட்டா, ஸ்ரீ அக்ரோ கட்டர் பெஸ்ட்டா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ஃப்ரண்ட் கட்டர் பெஸ்ட்டா, பேக் கட்டர் பெஸ்ட்டா, அதையும் சொல்லுங்கள். நம்ம கட்டரை போடலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரலும் ஸ்ரீராம் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. ஃப்ரண்ட் கட்டர் பெஸ்ட்டா, பேக் கட்டர் பெஸ்ட்டா, ரெண்டு மூணில் டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்கள். எவ்வளோ தட்டு நிற்கிருப்பாரு. கொஞ்சம் தட்டு டெம்பராக இருந்தால் எல்லா வேலையும் நடக்கும். தட்டு வந்து எப்படி சொல்கிறது, இப்படி கிரி போய் கிடக்குது, அப்புறம் என்ன பண்ணும் பார்ப்போம். வேறு நல்லா காஞ்சி பாய் மாதிரி படுத்துட்டு கிடக்குது. கொஞ்ச நாச்சும் நல்லா இருந்தால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். தானே ஒரு கையடிக்கிற சவுண்டு தான் ப்ரோ. கட 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 கடன்னு ஊரையே கூப்பிடுது. இன்னொரு பாதி வயலில் அறுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பாதி வயலில் இருக்குது. கொஞ்சத்தே அறுத்தா வேலை முடிஞ்சிடும். அப்புறமேட்டு காஞ்சி வாட்டி நம்ம சிங்கக்குட்டியில் வந்து ஒரு நாளைக்கு சுற்றிட்டு போக வேண்டியதான்.
எடுக்கிறதுலாம் எடுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னா எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சோளக்காடு மாதிரி இது என்னமோ பொதாரங்கி போன காடு மாதிரி கிடக்குது. சரிதா 1 2 3 4 5 பட்டா இருக்கு. ஈரமா இருக்குதா? அடுத்தது வேலை முடியும். ஈரமாக இருக்கிறதுனால ரோல் ஆகுது. ஈரம்லாம் ரோல் ஆகாது. ஈரமாகறதுனால ரோல் ஆகுது. ஏன்னா பாய் மாதிரி படுத்துக்கிச்சு. ஏன்னா அறுக்கிறதும் அறுக்கிறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடி அறுக்கக்கூடாது. கட்டச்சோள பயிரே எழுந்திரிச்சிக்கிச்சுண்ணா என்னதான் இருந்தாலும் படுக்கலாம். ரொம்ப படுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஒரு லிமிட்டு படுக்கலாம். அதுக்குன்னு என்ன பாய் மாதிரியே படுக்கிறது. இது வேற விட்டுட்டு என்ன 2 நாளில் மழை வரும் வந்துடும். அதுக்கு தான் பயமாக்குது. அன்றைக்கி நீ சொன்னது நல்லதாக போச்சு. அறுத்து போட்டுருந்தோம். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. மானை வேறு என்னமோ கம்முது. இதே இன்னைக்கு ஒரு பொழுது வெட்டா போட்டால் தானே நாளைக்கு தானே சுத்த முடியும். உங்கள் பிள்ளை இன்றைக்கி சுற்றி போடலாமா? இன்றைக்கெல்லாம் சுற்றினா அவிஞ்சு போயிருங்கண்ணா. கொஞ்ச நாச்சும் காயணுங்கண்ணா. இன்னைக்கு விட்டா நாளைக்கு எக்கா இருந்த விட சுற்றி போடலாம். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு போட போகிறேன் இல்லை நீங்கள். அதெல்லாம் காலியாகி போயிடும். மறுபடியும் ஒரு மாட்டு ஒரு கட்டை வர விட்டுதான். அதனால் வந்து இது இன்னைக்குனாச்சும் காயிட்டேன். நாளைக்கு தான் சுத்த முடியும். இன்னைக்கு ஒரு பொழுது மழை வரா இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. அது ஆண்டவனுக்கு தான். அதனால சுத்தமாக பாய் மாதிரி படுத்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நல்லா இது அப்படியே அறுத்துருந்தீங்கன்னாச்சும் பயிர் தட்டு இன்னும் பயிராக சேர்த்து விட்டுருங்க. எது இவ்வளோ அடமாக வச்சுங்க? பயிர் பாருங்க நம்பி போன மாதிரி குப்பை கொட்டுற மாதிரி கொட்டி வச்சுக்கிறாங்களே பயிர். இத்தனை பயிரை கொட்டினா என்ன பண்ணும்? வேற நல்லா கச்ச 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 கச்ச. இதெல்லாம் மாடு தலிக்காது திங்கும். ஆனால் அறுத்து கொண்டு சேர்த்துணுமே. இதை காயாக இருந்து கையெடுப்பாக இருந்து அறுத்து வச்சிங்கன்னா பயிர் செட்டாக கிடச்சிருக்கோம். இது எங்கே போய் கையில் யாரும் அறுக்க போகிறாங்க? அதான் இது ஒரு ஜரம் அறுக்க நீ செத்துருக்கணும். இந்த அறுத்து இலக்கங்காட்டியும் அதான் நல்லா போட்டு பின்னி எடுத்துகிட்டு இருக்குங்க. ஈர தட்டுக்கிறதுக்கு மாட்டுது. இழுத்துக்குமா? இழுத்துக்குமா? தட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் எடுத்துருச்சா? எல்லாம் எடுத்துருச்சு. ரொம்ப பயிர் தட்டுண்ணா. எத்தனை பயிர் தட்டு விட்டா எப்படி ஒரு தட்டை அறுத்து முதல் பண்ணுறது? இந்த இடம்லாம் பாரு சாஞ்சி கட்டச்சோள பயிரே ஏறிக்கிச்சிங்கண்ணா. வேஜாம விட்டுருந்தீங்கன்னா இன்னொரு 20 நாள் விட்டுருந்தீங்கன்னா கட்டச்சோள பயிர் அறுத்துட்டு விட்ருக்கலாம் மாட்டுக்கு. இன்னும் 2 மழை பெஞ்சிருந்தா உங்களுக்கு தட்டு எதுக்காக போகுது? இது நீங்கள் இத்தனை நாள்லாம் விட்டுருக்கவே கூடாது.
நீங்கள் 10 நாள் வெட்டா பிடிச்சாமானோம். அப்போ என்ன பண்ணீங்க? கரெக்டாக மழை வர்றப்ப எனக்கு கூப்பிட்றீங்க. காடு இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. காடு பாருங்க எவ்வளோ காடு இறங்குதுன்னு பாருங்க. மழையாது இது வேற மழை வர்றது ஆப்ஷனே இல்லை. அது வந்து தட்டு அறுத்து போட்ட மாதிரி இருக்குது, கூளத்தை அறுத்து போட்ட மாதிரி இருக்குதா, தட்டு அறுத்து போட்ட மாதிரி இருக்குதா, சங்காயத்தை அறுத்து போட்ட மாதிரி இருக்குது காடு. அங்கே ஒரு தடவை நிற்கணுமா ஒரு மூளை. நீ அங்கே போங்க, மூளை பையன் அறுத்து போடுவான் போங்க. நல்லா வெறும் கூளை மாதிரி இருக்குது ப்ரோ, தட்டு மாதிரியா இருக்குது. அங்கே ஒரு சின்ன டிராக்டர் ரொட்டாட்டர் ஓடிட்டு இருக்காரு, டியூஷன் போய் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான், இந்த ரெண்டு மணிக்கு போனால் வேலை முடியும். பாய் மாதிரி படுக்கும். வண்டி வேறு இறங்குது, அது வேறு 2 இன்ச்சு இறங்குது. தண்ணி இறங்கினா கூட பரவாயில்ல, 2 இன்ச்சால வண்டி இறங்குது. அப்போ உங்களுக்கு தானே இதெல்லாம் சரி. அப்போ அதை அறுக்கவே தேவை, நம்ம விட்டுறலாம். பண்ண ஒரு 2 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர் அந்த காலையில் 7 மணிக்கு அறுப்போம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வெறும் தட்டு வந்து தண்ணி கோத்துட்டு கிடக்குது. வேறு பக்கம் போகிறாங்களே காரு, அதுங்காட்டி நம்மள முடிச்சு விட்ட போயிரு. இவங்க வேறு நம்மளை ராவடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே தட்டை தள்ள மாட்டேங்குதுன்னா பார்த்துக்காங்களேன். அந்த அளவுக்கு ஈரம் இருக்குது. ஆனால் உடந்து போச்சு, அறுத்து போடவும் படப்படன்னு உடந்து போச்சு. ஏதோ எண்ணெய் சேர்த்துமா பயிர் கட்டுறதுனால வரது நிற்கவே இல்லை. போட்டில் ஓடி கடத்த ஓடிட்டா அப்புறம் என்னைக்கு காயிடும். இன்றைக்கே சுத்த சொல்லுது, இன்றைக்கெல்லாம் சுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு நாள் கடை கட்ட நாளைக்கு தான் வந்து நிற்கணும். அதான் அந்த ஆட்டு கை தான் அந்த அரி அறுக்குதுல்ல, அதுதான் ஓவர் ராவடி பண்ணுது. கடகடன்னு ஊற முட்டை சவுண்டு வருது. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே இது போனால் அப்படியே ட்ரம்மில் சுற்றுச்சு. ஏற்கனவே 2 ஐட்டம் சுற்றிக்கிச்சு. நான் ஒரு ஐட்டம் எடுத்து விட்டேன், ஒரு ஐட்டம் வண்டிக்காரனே எடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன சொல்கிறதுன்னா இதுதான் ஈரம் தான். ஈரம் மட்டும் இல்லைன்னா இந்த தட்டுலாம் ஓரளவுக்கு சுத்தாது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 2 கிட்ட வந்தால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இவ்வளோ வேப்பா சுற்றியே அரி தேங்குதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு தட்டி ஈரமாக இருக்கும். இன்னும் ஒரு சுற்று வந்துட்டா வேலை முடியும். ஓகேன்பா, அவ்வளோதான். நம்ம தட்டு பேலர் போட்டனால தட்டு நாம் ஃபீல்டு பிடிச்சி நாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம உழவு ஓட்டுற காடு, வாம்பூல் காடு.
லோ ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் ப்ரோ. இதே வந்து கொஞ்சம் கிளச் அணைச்சி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா தட்டு அந்தளவுக்கு ட்ரம்மில் போய் லோட் ஆகலனாலும் பரவாயில்ல. ஈரமாக இருக்கிறதுனால தட்டு ட்ரம்மு லோட் ஆகுது. இது மாதிரி காட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். வேலை முடிஞ்சுது. இன்னும் ஒரு பிட்டுக்குது. இதே வந்து வெயில் வந்து அறுத்தோம்னா வச்சுக்காங்க, இது மாதிரி இதே தட்டு சொனங்கு ஊரு விட்ட சொனங்கு வரும். இது வெயில் இல்லாதனால சொனங்கு வரல. இல்லைன்னா இந்த அளவுக்கு எல்லாம் காஞ்சி கருவாடாக போனது பார்த்துக்கிட்டிங்கன்னா சொனங்கு வரும். இது வந்து சொனங்கு வரல. எதனாலும் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கதா, இதெல்லாம் இந்தளவுக்கு காஞ்சி போச்சு. இதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே வெயிலில் அறுத்தோம்னா அப்படியே உக்காந்து ஓட்ட முடியாது. ரேடியேட்டர் எல்லாம் அப்படியே குபுன்னு புழுதி ஏறுற மாதிரி வரும். அவ்வளோதான் கிடச்சிருக்கு. ஓகேண்ணா, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். கொஞ்சம் ஒரு பிட்ட பிடிக்கணும் மாட்டேங்குது. தான் காலியாகும். கொஞ்சம் இருக்குது. கழிக்கிறதுனால எவ்வளோ நேரம் அவ்வளோதான் முடித்து விட்டோம். பத்து கத்த வரும். பத்து கத்த வருமா அதிகபட்சம். இவ்வளோ கட்டம் ஒரு 10 கட்டம் வந்தா எப்படி? சரி, ஓகே, போக வேண்டியதான். வேற சுத்தலாம்பான்னுக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கே போய் சுற்றுறது? எங்கே நான் தூக்கணும் மாட்டேங்குதா? அந்த பக்கமே நான் கொஞ்சம் எந்திரிக்கணும் மாட்டேங்குதா? ஓட்ட கொஞ்சம் சேர்ந்துருக்குதா? நான் தூக்கு பூண்டுக்குமா? எவ்வளோ நேரம்? 20 அவ்வளோதானா? சரி, போகலாம். அவுத்துல போய் ரோடு இல்லை, திரும்புறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.